ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கோபி அப்பா இப்போ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. என்னாச்சு தாத்தா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாரு அவர். ஏதோ அவர் நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாருன்னு தோணுது அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் ஜெனிட்ட சொல்கிறாங்க. அடுத்ததா கல்யாண மண்டபத்தில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகாவோட அண்ணி கோபிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராதிகா கூட கல்யாணத்தை வச்சுட்டு அந்த பொம்பளை கூட நீங்கள் எதுக்கு சிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கோபி ராதிகாட்ட சொல்கிறாரு, பாக்கியாட்ட சிரிச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கல ராதிகா, அவளை திட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான், இருந்து நீ இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு அவளை நான் திட்டி தான் ராதிகா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பு பாக்கியா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கூட அவங்க பேர் தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் அவளை திட்டிகிட்டு இருந்தேன்ல, அதனால தான் அவள் பேர் வந்துருச்சு, நீ தப்பாக எடுத்துக்காத ராதிகா அப்படின்னு கோபி விளக்கம் சொல்கிறாரு. அடுத்ததான் இப்போது பாக்கியா சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்விட்ட தேங்காய் சட்னி அரைச்சிட்டியா செல்வி அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்லு செல்வி, உனக்கு காதில் விழுதா விழலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் காதில் விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. அப்போ பதில் சொல்லணும்ல, உன் காதில் கேட்குதா கேட்கலன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோபப்படுறாங்க பாக்கியா. இது ஒரு கல்யாணம், இதுக்கு தேங்காய் சட்னி தான் ஒரு கேடா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி. வேலை பார்க்க வந்திருக்கவங்களும் சொல்கிறாங்க, எப்படி பாக்கியா இந்த இடத்துல நின்று நீ வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் வேலையை விட்டுட்டு வந்தால் அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, பரவாயில்லையா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேலை பார்க்கலனாலும் சம்பளம் கொடுத்துருங்கன்னு இவங்க எல்லாரும் கேட்பாங்கக்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. மேனேஜர் இப்போ அவங்க வராரு, கீழே இருக்கிறவங்களுக்குலாம் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு சார் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அந்த கணக்கெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் வந்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர். செல்வி இப்போது காஃபி எடுத்துகிட்டு கோபியோட ரூமுக்கு போகிறாங்க. நீ எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கோபி கேட்குறாரு. வீடாக இருந்தால் பாக்கியாக்கா கொண்டு வந்திருப்பாங்க, இது ஒன்றும் வீடு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. காஃபிலாம் வேணாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு கோபப்படுறாரு கோபி. பாக்கியாக்காவை அழ வச்சுட்டு நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. கோபி செல்விட்ட கேட்குறாரு, பாக்கியா தான் உன்னை தூது அனுப்பியிருக்கிறாளா, போய் ஏதாவது குழப்பம் பண்ணிட்டு வான்னு அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியாக்கா அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை சார், அது யாரோ வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி அது வேலை அது பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கேருந்து வந்துடுறாங்க. அடுத்ததா ராதிகா ரூமுக்கு போகிறாங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராதிகா எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. வஞ்சகி ராதிகா அப்படின்னு பாட்டு பாடிட்டு வராங்க செல்வி. அடுத்ததா இப்போது ஃபோன் பேசுகிறதுக்காக ரூம்லேருந்து வெளியில் வராங்க ராதிகா. அந்த டைமில் பாக்கியாவுமே வராங்க. நான் இங்கே நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு தானே என் கண்ணு முன்னாடியே வந்துட்டுருக்கிறீங்க டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. கல்யாணத்தன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உங்களை பார்த்து குற்ற உணர்ச்சியாகவே இருந்துட்டு இருக்கணுன்றக்காக தானே என் முன்னாடியே வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. கோபி உங்களை பற்றி சொல்லும்போது கூட நீங்கள் ரொம்ப அப்பாவின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு உங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எனக்கு அந்த டென்ஷன் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எந்த பிளான் பண்ணுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா பாக்கியாட்ட நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது, முட்டாள் தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, முதல் முறையாக நீங்கள் பிரில்லியன்ட்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா உங்களுக்கு நக்கலாக இருக்கா அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. நான் யாரோட வாழ்க்கையையும் பிடுங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இங்கே 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் லீகலாக தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இங்கே தப்பு எதுவும் பண்ணலையே, அப்புறம் எதுக்காக உங்கள் கல்யாணத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ராதிகா கோபி கல்யாணம் நடக்குமா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.